வாரண தர்ஷனமிஷ்டம் இஷ்டதமாவு ஸ்வப்னதசாயாம் அப்யதி விருத்தாக வாரணகணத்துக்கு ஸ்வப்னே கோதா பிராபஸ்வேஷ்டம் பரமம் புருஷம். அதாவது சகுன சாஸ்திரப்படி யானையை பார்த்தா அது நம்மளுக்கு எல்லாம் நல்லதை தரும். இஷ்டதம்னா நம்ம இஷ்டப்பட்டதை தரும்னு சகுன சாஸ்திரம் சொல்கிறது. அது யானை நிஜமான யானையை பார்க்கணுமா இல்லை கனவுல யானை பார்த்தாலும் உண்டா அப்படின்னு கேட்டால் அதிவிருத்தாக ரொம்ப நல்ல விருத்தர்கள், ஞான விருத்தர்கள், ஞானத்தில் சொப்னத்தில் பார்த்தாலும் உன்னோட இஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாளாம். யார் சொன்னா, எப்படி சொன்னான்னா ஆண்டாள் சொல்லியிருக்காளே, வாரணமாயிரம் கனவுல பார்த்த உடனே அவரோட இஷ்டமான பரமபுருஷனே அடைஞ்சிட்டான். ஆண்டாள் மாதிரி ஒரு விருத்தாளு, அவள் இளங்கிழையாள், விஷ்ணுத்தின் வளர்த்துட்டு இளங்கிழையாள். அவள் ஞான விருத்தர், அவ்வளோ ஞானம் அவள் ஆண்டாள் கிட்டது. ஸோ அந்த மாதிரி இந்த எல்லாருக்கும் இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு இந்த குஞ்சரஞ்சனம் கேட்குறவள்லாருக்கும் அவளோட இஷ்டம் எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு அடியன் முடிச்சுக்கிறேன். விசாரித்த கல்லுவலி கன்யகா காந்தே கருணா. அதுல ஏதாவது காரணம் ஏற்பட்டா துஷ்ட நிகிரகமும் செய்வார் அப்படிங்கிறது தெரியும். அதை மனசுல வச்சுட்டு முதல்ல ஒரு ஆணையை காத்ததை பத்தி முதல் பாதம் சொல்லுகிறது. விபம் சரண சேவினம் பரிபாலயாமாசயா. விபம் அப்படின்னா யானை. ஒரு யானை எம்பெருமானுடைய திருவடியில சேவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சது. அவருக்கு புஷ்பத்தை சமர்ப்பிச்சு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சது. ஆனா அதுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு அந்த ஆபத்திலிருந்து காப்பாத்தினார் எம்பெருமான் அந்த யானையை. விபரிபாலயாமாச. அடுத்தது ஒரு யானையை கொன்றான் எம்பெருமான். அது என்னது? விபம் சரணகாரிணம் தமயதி ஸ்ம மிருத்யோபதம். விபஞ்ச ரணகாரிணம் தமயதி ஸ்ம மிருத்யோபதம். ரணகாரிணமா இருந்தது ஒரு விபம். யுத்தத்துக்கு காரணபூதமா இருந்தது ஒரு யானை. அது என்ன யானைன்னு கேட்டா குவலையா பீடம் அப்படிங்கிற யானை. அந்த யானைய மிருத்யு பதத்துக்கு அறுப்பிச்சுட்டான் எம்பெருமான் கண்ணனா இருக்கும் பொழுது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, திருமாலையில ஆழ்வார் சாத்துமுறை பாசுர கிரமத்தை எப்படி அமைச்சிருக்காரோ அதே ரீதியில அமைஞ்சிருக்கு. திருமாலையில முதல் சாத்துமுறை பாசுரம் ஆனைக்கு அன்று அருளையின்ற கண்ணரா அப்படின்னு இந்த கஜேந்திர ஆழ்வானை காப்பாத்தினதை பத்தி ஆழ்வார் சாதிக்கிறார். அடுத்தது வடவழும் தவளமாட மதுரைமா நகரன் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை இறங்கமானை அப்படின்னு இருக்கிறார். அதுல கோலையாபீட வதத்தை பத்தி சொல்றார். அதே ரீதியில இந்த இடத்துல ஆசுகவி சுவாமியும் 2 துவீபங்களை பத்தி, 2 யானைகளை பத்தி சொல்றார். அதுதான் ஓர் ஆணை காத்து ஓர் ஆணை கொன்றது. அடுத்த 2 பாதங்கள் எப்படி இருக்கு, ஸ்லோகத்தினுடைய மீதி பாதி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அது இந்த ஊர் விஷயமா அமைஞ்சிருக்கு. த்விபஞ்ச ரததோ பவன் சதுரத்ர ராமாபிதஹா அப்படிங்கிறார். த்விபஞ்ச ரதன் அப்படின்னா 5x2 ரதங்கள் உடையவன் தசரதன். அந்த தசரதனுக்கு ஒரு உடைமையாக இருந்தவன் தசரதா, தசரதனுடைய புத்திரன். அந்த தசரதனுடைய புத்திரன் ராமன் என்கிற பெயரை கொண்டு விபுவானவன் ஒரு அவதாரம் எடுத்து இந்த இடத்துல இருக்கான். விபு அத்திர ராமாவிதா. ராமாவிதான ராமன் என்கிற பெயரை கொண்டு விபுவான எம்பெருமான் இவ்விடத்திலே வந்திருக்கிறார் தசரத புத்திரனாக அப்படிங்கிறார். இந்த இடத்துல இங்க சுவாமி எப்படி எம்பெருமான் அனுகிரகிச்சான் தசரதனுக்கு அப்படிங்கறது திருவுள்ளத்துல வச்சுட்டு சாதிக்கிறாராம். சுவாமியே தன்னுடைய திருப்பனாருக்கு ரொம்ப பிற்காலத்துல அவதரிச்சவர் தான். ரொம்ப நாள் பிள்ளை இல்லாத கஷ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து தசரதனுடைய கஷ்டத்தை ராமன் தீர்த்து வச்சார். அது எப்படின்னு கேட்டா சரமரிண விமோச்சனா அப்படின்னு சுவாமி தேசிகன் இருக்கிறார். சரமரிணம் ஒண்ணு, பித்ரு ரிணம் இருக்கு, அது போகணும்னா பிள்ளை பிறக்க வேண்டும். அந்த கவலையோட தசரதன் இருந்தாரே, அவரோட கவலையை போக்குறதுக்கு விபுவாய் இருந்த எம்பெருமான் ராமன் பெயர் கொண்டு அவதாரம் பண்ணினார். அதேதான் நம் சுவாமி விஷயத்திலே சத்தியமாச்சு. அவரும் தன்னுடைய பிதாவுடைய பித்ரு ரிணத்தை அப்படி தீர்த்து வச்சார் அப்படிங்கிறது. இப்படி தசபஞ்ச ரதனா இருந்து எம்பெருமான் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, த்விபஞ்ச முக சம்ஹிதம் கலயதி ஸ்ம சீதாபதி. த்விபஞ்ச முகன் 2x5 முகங்கள் உடையவன் தசமுகன் ராவணன். அவனை சம்ஹாரம் பண்ணினார். சம்ஹாரம் பண்ணினதுனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, கெட்டது எல்லாம் ஒழிஞ்சது. இந்த இடத்துல ஒரு சாமியத்தை கவனிக்கணும். முதல் பாதத்துல கஜேந்திர மோட்சத்தை பத்தி சொல்றார். கஜேந்திரன் ஒரு முதலையால பிடிக்கப்பட்டவர்.
கடைசி பாதத்துல விபஞ்சமுகன்னு தசரதனை பத்தி சொல்றார். தசரதனும் ஒரு முதலை மாதிரி தான் இருந்தான். பொதுவா இந்திரியங்களை முதலைகள்னு சொல்றது தசமுகன் 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 ராவணன். தசமுகன் விபஞ்ச முக சமுதி ராவணன். ராவணன் பல தசமுகனா இருக்கான். அவன் தச இந்திரியங்களால பாதிக்கப்பட்டிருக்கான். எல்லா இந்திரியங்களுக்கும் வசப்பட்டவனா இருக்கான். அவனை சம்ஹரித்தார். எப்படி முதலைக்கிட்டேந்து கஜேந்திரான காப்பாத்தினாரோ, கஜேந்திர ரக்ஷா துரிதம் பவந்தம், அதே ரீதியில ராவண சம்ஹாரத்தை பண்ணி இவ்வுலகத்தை எல்லா துன்பத்திலிருந்தும் காப்பாத்தினார். சீதாபதியாக எழுந்தருளியிருந்து இவ்விடத்திலே சர்வோத்தமமா இந்த பெருமான் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு அந்த பிராக்கெட்ல ஒரு பாட்டு எழுதவும் இருக்கு. சீதாபதிஹி அப்படிங்கிறதுக்கு பதிலாக சர்வோத்தமஹா அப்படின்னு முடிக்கலாம். சர்வோத்தமன் யாருன்னு கேட்டா சீதாபதி தான் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகமானது 25வது ஸ்லோகம். பத்மாத்பதிஹி பன்னகபோகசாயி பக்ஷீந்திரவாஹः பரமः புமான்சः பத்மாகரே பத்கிரஹநக்ரதீனம் விபம் பரித்ராதும் அநேகபோகாத். இதுல சுவாமி அந்த சீனையே கொண்டு வந்து காமிக்கிறார். என்ன நடந்தது, கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற கதை நடக்கும் பொழுது என்ன ஆச்சு? இந்த கஜேந்திரன் ஆனவன் ஒரு முதலையால பிடிக்கப்பட்டான். அதுதான் பத்கிரஹ நக்ர தீனம். இந்த இடத்துல பார்க்கலாம். அந்த 3வது பாதத்துல அந்த தொடர் இருக்கு. அந்த பத்கிரஹ நக்ர தீனம்னா, நக்ரம்னா முதலை, முதலையினால காலால் பிடிக்கப்பட்டவனாக இருந்தான் அவன். பத்கிரஹ நக்ர, அதனால தீனன் ஆயிட்டான், ரொம்ப முடியாம போயிடுது, அகிஞ்சனன் ஆயிட்டான். அதனால கூக்குரல் இட்டான். நாராயணாவோ மணிவண்ணா நாகணையாய் வாராயனார் இடரை நீக்காய் அப்படின்னு கூக்குரல் இட்டான். இடரை நீக்கிறதுக்கு மட்டுமா இந்த களிரானது இப்படி கூக்குரல் இட்டதுன்னு கேட்டா விஷயம் அது இல்லை. பத்மாகரே, காதல் களிரது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த பத்மம் அவனுடைய திருவடியில போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அது கூக்குரல் இட்டது. இப்படி இது கூப்பிட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, பத்மாபதிஹி, பத்மாபதியாக எம்பெருமான் வைகுண்டத்திலே எழுந்தருளி இருந்தான். அவன் எப்படி இருந்தான்? பன்னக போகசாயி, ரொம்ப போக்கியமா பிராட்டியோட அந்த இடத்துல ஆனந்தமா இருந்துட்டு இருந்தான். ஆனா இந்த ஆனந்தம் எல்லாம் ஒரு விஷயமா? ஒருவன் கூக்குரல் இடுகிறான், அவன் பக்தன், அவன் கூப்பிடுறான் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? கிளம்புன்னு சொல்லி பக்ஷீந்திரவாஹா, தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே என்று அந்த புல்லை எடுத்துட்டு பரமஹா புமான்சஹா, பரம புமான்சஹா, பரமபுருஷன் வந்து சேர்ந்தான். ஆதி மூலமேனு கத்தின உடனே நாகம் நாகம் நச்சாகம்னு மற்ற தேவதைகள்லாம் சொல்ல, பரமபுருஷன் நான் தான் காண்பித்து கொண்டு அப்படி தொட்ட படையேற்றும் தோலாத வென்றியான் அட்டபுயரத்தான் அவியானும் புட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தானாக இருந்து விபம் பரித்ராதும் அநேக போகாத். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம், அநேகபஹா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சுவாமி பிரயோகிச்சிருக்கார். அநேகபம் அப்படிங்கிறது யானைக்கும் ஒரு பேரு, எம்பெருமானுக்கும் ஒரு பேரு. யானைக்கு ஏன் அந்த பேருன்னு கேட்டா, அது பல தடவை தீர்த்தம் சாப்பிடும், பல முறையில தீர்த்தம் சாப்பிடும், தும்பிக்கையால சாப்பிடும், அதுக்கப்புறம் வாயால பருகும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் அநேகப்பன் அப்படிங்கிற திருநாமம் இருக்கிறது அப்படின்னு தெரியறது. அது எப்படி இருக்குங்கிறத சுவாமி கிட்ட தான் கேட்டுக்கணும். சுவாமி இருக்கு பாருமா, பத்மாபதியில ஒப்பா இருக்கு, பன்னக போகசையில ஒரு பா இருக்கு, பக்ஷீந்திர வாயில ஒரு பா இருக்கு, பரமால ஒரு பா இருக்கு, புமால ஒரு பா இருக்கு. எத்தனை பா இருக்கு விட்ட? அநேகப்பா, ஏகப்பட்ட பாவை உடையவரா இருக்கார். பாமக இல்ல, அநேகான் பாதிதி அநேகமா அப்படின்னா அநேக, அதெல்லாம் சரிடாப்பா. இந்த ஸ்லோகத்துக்கு அநேக, இந்த ஸ்லோகத்துல அதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன். பத்மாபதிஹி பன்னக போகசாயி பக்ஷீந்திரவாஹா பரமபுமான்சஹா பத்மாகரே பத்கிரஹநக்ரதீனம் விபம் பரித்ராதும் அநேக போகாத். முன்னாடி கேட்க மாட்டேங்கிறாங்க, அதனால என்ன அப்படி அநேக போகாது அப்படின்னு அநேகப்பனாக பெருமான் எழுந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப அநேக பகாரக, அநேகே பகாராக எஸ்ய அநேகப்ப 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 காப்பாற்றுறது அநேகவாகவே வந்துடும். இந்த மாதிரி அநேக ஸ்லோகங்கள் அது ஒன்று இருக்கு. தீபம் பரித்ரா, அவர் அநேக 2 பாதம் இருந்து யானைக்கு தீபம் தானே, இவர் அநேக பண்ணுவோம் 2 ஏழையை காப்பாற்ற யாரும் வரமாட்டார். ஏற்பட்ட ஆச்சரியமான அநேகப்பனான எம்பெருமான் எப்படி விற்பனை காப்பாற்றினார் அப்படிங்கிறத பார்ப்போம். குழந்தைகள்லாம் நல்லா சொன்னா, 3 பேரும் தாத்தாவுக்கு சந்தோஷமா, பேரன் சொன்னா,
அந்த பேரன் அப்படியா தௌஹித்திரன் பெண் வயிற்று பேரன் பிள்ளை வயிற்று பேரெலாம் சொல்லிட்டான். நானும் 2 வார்த்தை சொல்லி முடிக்கணும், அதனால சொல்கிறேன். என் ஸ்லைடை கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்லைட் இன்னும் மேலே இன்னும் போதும். இன்னும் மேலே அகஜா சகஜா சீசா கதம் கஜராஜம் தமகம் பஜே துரா சகஜம் மமயோ ஜகத்பதி சமயே சாது சமாஜுகாபதம். இந்த புஜரஞ்சனங்கிறது ஒன்றுமில்லை, ஒரே மேட்டர். யானையே பெருமாள் காப்பாற்றினார். அதை வச்சுருந்து பிச்சப்பா சுவாமி அவர் சொன்ன மாதிரி கார்த்தால கஜேந்திர லட்சணத்தை தியானம் பண்ணிக்கணும். அது சாஸ்திரத்தில் சொல்லப்படும். அதுக்கு ஸ்லோகங்கள் ஆதிக்கிறது. ஆனால் திருத்தாபுராரை பற்றி டிடி சுவாமி பண்டிதராஜி சுவாமி சாதிச்சார். அது எங்கேயாவது கஸ்தூரி புழு இருக்கிற மான் இருக்கு, அந்த முரங்கு, அது சென்ட் வாங்கி பூசிடுவோம். பூசிக்க அதுக்கிட்டே சென்ட். அது மாதிரி எங்களை மாதிரி ஸ்லோகம் வராதுவா பழைய ஸ்லோகத்தை சொல்லணும். இவர் அப்படியே ஸ்லோகம் பண்ணி அனுபவிக்கிறார். அதில் என்ன பண்ணியிருக்காரு, தினம் கார்த்தால் எழுதவுடனே நோட்டில் கஜேந்திர ரக்ஷ சம்பந்தமாக ஒரு அனுபவத்தை எழுதுவார். அதையெல்லாம் திரட்டி போட்டால் அதுவே ஒரு 2300 ஸ்லோகம். நம்ம 2003 ஸ்லோகத்தை திரட்டி நானே 100 ஸ்லோகமாக ஒரு டிவிஷனாக பண்ணிடுவேன். 100 அதை இன்னும் உட்காந்து ஒன்றா எடிட் பண்ணி அந்த எடிட்டரில் திருப்பி இந்த 100க்கு ஒரு வித்தியாசம். சில இடத்துல அவரே டிஸ்டிங்க்டாக பண்ணியிருக்கார். அக்ரே பஷ்யாமி ஒரு ஸ்லோகம் சேர்ந்தாமல் 100 ஸ்லோகம். அந்த 100 ஸ்லோகம் ஒரு தனி. இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஓவரில் இருப்பாங்க சில கருத்து. இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பெரிய வேலை. அது பகவத்ரத்தில் அடுத்து இந்த வருஷமே முடிக்கணும்னு நினச்சா அடுத்த வருஷம் முடிக்கணும்னு. அதில் இப்போ 500வது 5வது 100 அது பிரித்து வச்சுருக்கோம். அதில் இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார். அது பார்வதியை போய் ஒருத்தன் கேட்குறான், பாருங்க அவருடைய கற்பனை எப்படி போடுறது. ஏண்டி அம்மா, நீ அகஜா தானே? அகஜானா என்ன அர்த்தம்? அகம்னா மலைக்கு பேர், அகஜானா பர்வத்தை பிடிச்சி. அகத்தில் பிறந்தோம், மலையில் பிறந்தோம். நீ அகஜா தானே? ஆமாம், அதில் சந்தேகம். ஆனால் பக்கத்தில் ஒரு யானையை வச்சுட்டு அகஜான்னா அகத்தின் பொண்ணுன்னு அர்த்தம், மலையின் பொண்ணு அர்த்தம். இதோட அர்த்தம் யானை இல்லாதவன்னு அர்த்தம். இந்த கஜகா எஸ்யாகாசா அகஜா. அகஜான்னா யானையற்றவள்னு அர்த்தம். இவோ கேட்குறவர் நீ அகஜாதானு கேட்டால் ஆமான்னு ஆகும். அப்போ அகஜானா மலையின் பொண்ணுன்னு அர்த்தம் சொன்னார். இவோ மலையின் பொண்ணுன்னு அர்த்தத்தை மாற்றி யானை இல்லாதவளாத்தில் இருக்கிறோம். உன் பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் யானை இருக்குது. அகஜா சகஜா சிசா கதம். அதுவா நான் அகஜா தான், இருந்தாலும் எனக்கு கஜராஜனுக்கு ரொம்ப ஈடுபாடுன்னு பாரு. கஜேந்திர ஆழ்வான் எனக்கு ரொம்ப ஈடுபாடு. கஜராஜம் தமகம் பஜே சதா. ஏன் உனக்கு அவ்வளோ ஈடுபாடு அப்படின்னா, இது பாரு, ஆபத்து வந்தால் யாரை கூப்பிடணும்னு அதுதான் தெரியும். என்னெல்லாம் கூப்பிட்டாங்க, எங்கள் ஆத்துக்காரை கூப்பிட்டாலாம் காப்பாற்றுவாருன்னு கேரண்டி கிடையாது. அதனால் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு, அண்ணனா பெருமாளை அண்ணன் ஆண்டாளே பாடியிருக்காளுக்கு. மந்த அந்தரி சுட்ட கணாக்கட்டேன் மந்திர கோடி குடிக்கு மணமாலை அந்தரி சுட்ட கணாக்கன். என் கல்யாணத்தில் நாத்தினார் கூறப்பட கொடுத்தனும். எனக்கு அந்தரிக்ஷத்தின் துர்க்கையான பார்வதி தேவி நாத்தினார் மந்திர கோடி குடிக்கிறார், கூறப்பட கொடுத்துருக்காங்க. ஆச்சாரிய பண்ண அவளை பெருமாளுக்கு கூட பிறந்தவளாக கண். அதனால் பார்வதி சொல்கிறான், என்னுடைய சகோதரன் தான் ஜெகத்தை பற்றியெல்லாம் ரட்சிப்பவன். அதை உலகத்துக்கு காட்டி தந்த யானை. ஏன்னா கஷ்டம் வந்தபொழுது அவரை கூப்பிட்டு ஒரு விஷயம் தெரியுது, யானைக்கு கூட எழுத தீர்த்த பிரானம். அதனால் அவன் தான் காப்பாற்றுறவன், ரட்சக தேவதைன்னு உலகத்துக்கு கொண்டு தெரியுது. அதனால் எனக்கு கஜேந்திர ஆழ்வான்ற ஈடுபாடு. அதனால அகஜாவாரனோ ஒரு கஜத்தை பக்கத்துலேயே வச்சுருக்கேன். பிடிச்சதுக்கு ஒரு ஃபோட்டோ வைக்கிறாங்க, பிள்ளையே யானை பிடியாக வச்சுட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்லுவாங்க. இப்படி ஒரு அனுபவம். அகஜா சகஜா சிசா கதம் கஜராஜம் தமகம் பஜே சதா. இதெல்லாம் சாருக்கு பார்த்து அகஜா சகஜா சிசா கதம் கஜராஜம் தமகம் பஜே சதா சகஜம் மமயோ ஜகத்பதி சமயே சாது சமா ஜுகாவத. 8 ஜா இருக்குது சோழத்து உள்ள. 8 ஜா ஒரு அனாயசமாக இருக்கிறதே தெரியாது. ஆண்டாள் பாட்டு அப்படி இருக்கும்.
மோனை இருக்கிறதே தெரியாது, உள்ள மோனெல்லாம் ஆண்டாள் சரி. சகஜம் மமயோ ஜகத்பதி சமயே சாது சமாஜுகா, சரியான டயத்தில் கூப்பிட்டுது. அதனால நான் யானையின் ரசிகன் ஆகிட்டேன். அதனால அகஜாவா போனதுனால என்ன, ஒரு கஜ வேணும், கஜத்தை வச்சிருக்கேன் என்று பார்வதி சொன்னார் என்று ஒரு ரசம். அடுத்த ஸ்லோகம். பவதி தப்பரம் கஜபதி ரதோ கஜத்வவாஜா கஜபதி ரதோ கஜத்வஜா புரபுராம கஜஸ்ய மாத்மஜம். சிவபெருமான் இருக்காரு, அவர் பெரிய நாராயண பக்தர். அதனால் நோலாதாற்றே லீலா என்று லீலா கண்டத்தம்மான் நிறைவான் முகனும் அவனை பஜிக்கிறான் பெருமாள். அதனால் பெருமாள் ரொம்ப ஈடுபாடு சிவனுக்கு அப்படின்னா. அதில் சுவாமி அதோட ஈடுபாடு பாகவதே பவந்தி, பாகவதாட்டே ஈடுபாடு ஜாஸ்தி சொல்லுது. அது எப்படி தெரியுது? பாருமலை கஜேந்திராழ்வான் பெரிய பகவத் பக்தர். அந்த கஜேந்திராழ்வான் ரொம்ப ஆசை வச்சுட்டால்தான் அவர் யானத்தோடு மேலே போத்திக்கிறார். அவர் யானத்தோடு அவர் மேலே போத்திக்கிறார். அதுதான் உடுத்திக்கிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரக்கேசத்து பாடுறாளே, அவர் புலித்தோலை இடுப்பில் கட்டுகிறார், உத்தரிய யானத்தோல். அதனால் யானையை மேலே போத்திக்கிறார் யானத்தோலை. ஏன்னா யானை கஜேந்திராழ்வான் பக்தியினார். அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு பிள்ளையும் யானை முடிஞ்சால் போடும். அப்படி யானைகிட்ட ஈடுபாடு விடும். குடும்பமாக பெருமாள்கிட்ட சிவன் குடும்பம் அப்படின்னு வரும். பகவதினோ ரதோ பவப்பரம் பவதி ச பாகவதே ரதப்பரம் கஜபதி ரதோ கஜத்வஜா ருதவபுரா கஜாஸ்ய மாத்மஜம். इत्थं मातरि लक्ष्मणे च वदति स्नेहाच्च कोपादपि त्वं मन्दस्मितमेतदेव कलयन् कौसल्ये रामायणम् इतीदमवनीसुता वचनमाननेते स्मितं तथा न तदिदं स्मितं मदवनं विधत्ते रामायणम् स्पन्दो यस्य प्रतिशतिमुदं मैथिली मानसान्ते सम्मोहं तं सरसमधुरो विधुरो भाववर्गैः बाणं धनुश्च करयो कलयन् सुवर्ण प्रत्युत्तरत्ननिकरं बहुरत्नभूषः मन्दस्मितेन मधुरेण मनोमदीयं सम्मोहयञ्जयति कुशलराजसूनुः साकेताद्यं मासभरतः देहरस्वत्वभूतिः सेनां पीनां गजहयमुखैः प्रेषयिष्यत्यनन्तां वाचा प्रेयस्यास्ते समुद्रमिदं पातु मन्दस्मितं माम् Ra